அன்பு நேயர்களே, இன்றைய இளைய சமுதாயம் எங்கே செல்கின்றது? அவர்களின் இலக்கு என்ன? எதையோ நோக்கி அல்லவா செல்கின்றது? ஏன் இந்த நிலை? இந்த எண்ணங்களை வளர்த்துவிட்ட அவலம் குடும்பத்தாரை விட சமுதாய அக்கறை இல்லாத சமுதாயத்தையே சேரும். ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் பொழுது நாம் இறை நம்பிக்கையும் ஆன்மீகமும் தழைத்து வளரும். நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியதுதான் இப்படி. சரி, இப்படியே இருக்கட்டும். இப்படிப்பட்ட நாட்டில்தான் இருக்கின்றோமா? இல்லை, வேற்று கிரக வாசிகள் நம்முடன் நுழைந்து விட்டார்களா? ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதென்றால் அங்கு ஒருவருமே இருந்திருக்க மாட்டார்களா? கைபேசியில் காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்கக்கூடாதா? ஒரு 4-5 பேர் கைகளை ஓங்கினாலே தவறு செய்பவர்கள் சிறிதாவது அச்சப்படுவார்கள். நாம் அனைவருக்கும் வாய் மட்டும் வளர்ந்திருக்கிறது. பாவிகளை கண்டு அஞ்சும் கோழைகளாகத்தான் இருக்கின்றோம் என்று இந்த நிலை மாறும். பெற்ற தகப்பனை பிள்ளைகள் கொள்கிறார்கள். இதற்கான அஸ்திவாரம் தொலைக்காட்சி தொடர்களும் திரைப்படங்களுமே தான். இப்பொழுது வலைதளங்களும் கைகோர்த்து கொண்டன. முக்கோணமாகிவிட்டது. எப்படியெல்லாம் செய்யலாம் என்று அணு அணுவாக சொல்லி தருகிறது. இவைகள் அத்தனையும் தகப்பன் சம்பாதித்ததை உடல் வருத்தி சம்பாதித்ததை உடம்பு நோகாமல் சுக வாழ்க்கை வாழும் எண்ணம் மேலோங்க இத்தகைய கொடூரம். இனி யாராவது அதிக தொகைக்கு பாலிசி எடுப்பார்களா? யோசிப்பார்கள். எடுக்காமலேயே விட்டும் விடுவார்கள். பிள்ளைகளின் சுயநலம் தகப்பனை பழிவாங்கிவிட்டது. இப்பொழுது உள்ளங்கையில் உலகம். கைபேசி மூலம் வலைதள பதிவுகளா, இல்லை கொலைகார பதிவுகளா? குடும்பத்தை கெடுக்கும் பதிவுகளா? இள நெஞ்சுகளில் நஞ்சை விதைக்கும் பதிவுகளா? அப்பப்பா, எத்தனை அசிங்கங்கள்! இவைகளை கட்டுப்படுத்துவது அரசின் கையிலும் குடிமக்களாகிய நமது கையிலும் தான் இருக்கின்றது. இளஞ்சிறார்கள், குற்றம் புரிபவர்களா? இளஞ்சிறார்கள் செய்கின்ற குற்றம் மிகப்பெரிய குற்றம். செய்த குற்றத்தை பார்க்க வேண்டுமா? வயதை பார்ப்பதா? குற்றம் குற்றம்தானே, தண்டனை உண்டுதானே. சென்ற வருடம் ஒரு 14 வயதுக்குள் தான் இருக்கும் 3 சிறுவர்கள் எங்கள் மதில் சுவரில் ஏறி கொய்யாப்பழங்களை பறித்தார்கள், ஒரே சப்தமிட்டு கொண்டு. எங்கள் வீட்டார் கண்டித்தவுடன் சாவகாசமாய் சென்றார்கள். சரி, பிள்ளைகள் சென்று விட்டார்கள், பிறகு அப்படி என்று எண்ணிக்கொண்டோம். பிறகு ஒரு நாள் அதே 3 சிறுவர்களும் எதிர் வீட்டில் வாசலில் அமர்ந்து கொண்டு பள்ளி முடிந்து போகும் ஒரு ஆண் பிள்ளையை வம்புக்கு இழுத்தார்கள். காது கூசும் அளவிற்கு வார்த்தைகள். எங்கள் குடும்பத்தார் சத்தம் கேட்டு வெளியில் வந்தார்கள். பிள்ளை வந்து அதட்டினான். அவர்கள் பேசுவதை செல்போனில் படம் பிடித்தான். அவர்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். நையாண்டி செய்து கொண்டே சென்றார்கள். எனக்கு ஏதோ சந்தேகம் வந்து பிள்ளையிடம் இருந்த செல்போனை வாங்கி அதிலிருந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்தேன். ஒருவன் கையில் கத்தி வைத்திருந்தான், அதுவும் பட்டன் கத்தி. திடீரென்று அதை பட்டன் தட்டியவுடன் அது கத்தி என்பதை அறிந்து கொண்டோம். காவல் நிலையத்தில் புகார் செய்து காவலர்கள் அந்த சிறுவர்களை பிடித்து 2 வைத்து அனுப்பினார்கள். ஏனென்றால் சிறுவர்கள் என்பதால் பிடித்து உள்ளே போட முடியாது. நாங்களும் கேஸ் கொடுக்க விரும்பவில்லை சிறுவர்கள் என்று. அச்சிறுவர்கள் போதைப்பொருள் போடும் வழக்கம் உள்ளவர்கள் போல் தெரிந்தார்கள் என்பதை ஒருவர் சொல்ல கேட்டுக்கொண்டோம். காவலர் எங்கள் பிள்ளையிடம் சொன்னது, சிறுவர்கள் என்று எண்ணிவிடாதீர்கள், சிறுவர்கள் தான் இப்பொழுது மிகவும் மோசமாக இருக்கிறார்கள் என்று கூறினார். இன்றைய சிறுவர்கள் உலகம் கெடவும், ஏன் நிறைய பேர் கெடவும் போதைதான் காரணம் என்று சொல்லிவிட முடியாது. இப்படிப்பட்ட
வலைதள பதிவுகளே இதற்கு மிகப்பெரிய காரணம். இவர்களை மீட்டெடுப்பது நம் அனைவரின் கைகளிலும் இருக்கின்றது. ஊடக செய்திகளுக்கும் காட்சிகளுக்கும் ஒரு சென்சார் வேண்டும். அன்பு நேயர்களே, நாட்டை வடிக்கும் வருங்கால சிற்பிகள் கேட்டை விளைவிக்கும் கற்களாக இருக்க விடாமல் நாம் சிற்பிகளாய் மாறி வளர்பருவத்தினரை செதுக்கித்தான் ஆக வேண்டும். இது நம் அனைவருடைய கடமையும்